ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக எலக்ட்ரிக்கல் வைஸ் வரப்போகிறோம். சரிங்களா? அந்த வகையில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஓஎல் ஸ்டார்டரும் ஒரு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரும் சர்க்யூட் டயக்ராமை எப்படி போடுறது, அதோட இன்டர்லாக்கை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அப்படி தான் நம்ம அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்டர்லாக் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு சர்க்யூட் டயக்ராமை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நாம் டிஓஎல் ஸ்டார்டர் எப்படி நம்ம ஓனாக சர்க்யூட் ரைட் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரையும் எப்படி நம்ம ரைட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. சரிங்களா? கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். எலக்ட்ரிக்கலாக இருக்கிறீங்க அப்படின்னா இது மஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் மற்ற ஒர்க்கும் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இதை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய இடத்துல எதனா ஒரு முக்கியமான விஷயத்தை கூட நீங்கள் விட்டுடலாம். ஸோ அதனால் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டிஓஎல் ஸ்டார்டர் எப்படி டயக்ராம் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இதை நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓகே. சரிங்களா? அதுவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போது டிஓஎல் ஸ்டார்டர் சர்க்யூட்டை எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் போடுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஸ்டாப்பு. ஓகேங்களா? ஸ்டாப் என்சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டார்ட் என்ஓவில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கான்டாக்டர் நம்ம போட போகிறோம். மெயின் கான்டாக்டரோட காயில். சரிங்களா? இது நான் மெயின்னு பேர் வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கான்டாக்டரோட A1, கான்டாக்டரோட A2. இது காயில் தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேணாம். டயக்ராம்லேயே நான் இதை தெளிவாக கொடுத்துருவேன். நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை வாட்ச் பண்ணலாம். இப்படி போட்டால் என்ன நடக்கும் கொஞ்சம் பாருங்கள். இது ப்ராக்டிக்கலாக நான் ப்ராக்டிக்கலானா ஒரு இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போது இது மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது 230 வோல்ட்டாக இருக்கலாம், ஏசி, இல்லாட்டி டிசி 24 வோல்ட்டாக இருக்கலாம். சரிங்களா? இது 0 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா நியூட்ரலாக இருக்கலாம். சரிங்களா? நம்ம எடுக்கிறத பொறுத்து தான். இப்போ இந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண நம்ம நடக்கும், காயில் எனர்ஜைஸ் ஆகும். விட்டால் எனர்ஜைஸ் ஆகாது, டீஎனர்ஜைஸ் ஆகிடும். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா, ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் காயில் எனர்ஜைஸில் இருக்கும். நீங்கள் எப்போ விடுறீங்களோ, புஷ் பட்டனை எப்போ விடுறீங்களோ அப்போ இது பார்த்திங்கன்னா டீஎனர்ஜைஸ் ஆகும். இது மூமெண்ட்ரி புஷ் பட்டன். சரிங்களா? பிபி புஷ் பட்டன்ன்றது தான் பிபி. ஓகேங்களா? இப்போது இதை கண்டினியூவாக லேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயின் சப்ளையிலேருந்து ஒரு NO, இதோட அட்ரஸ் தான் இங்கே வரும், M1. இதில் தான் டிஓஎல் ஸ்டார்டர். சரிங்களா? இப்போது இதில் புரியல அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர். இப்போ இதே மாதிரி ஒரு டிஓஎல் ஸ்டார்டரை நான் வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா? ஸ்டார் டெல்டா ஸ்டார்டருக்கு இதே மாதிரி ஒரு டிஓஎல் ஸ்டார்டர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இங்கே சைடில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிஓஎல் ஸ்டார்டர். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார். தேர்டு ஸ்டெப் வந்து டெல்டா. இதுக்கு இடையில் வந்து டைமர் வரும், அதாவது இதுக்கு இடையில் டைமர் வரும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஓஎல் ஸ்டார்டர் போடலாம். அதே மாதிரி டிஓஎல் ஸ்டார்டர் போடுறேன். இது மெயின் காயில். இது வந்து பார்த்திங்கன்னா A1, இது A2, இது ஸ்டார்ட்டு, இது ஸ்டாப்பு, இது லேட்சிங் காயில். M1 முடிஞ்சிச்சிங்களா? இது டியூஎல் போட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைமர் எப்போவுமே பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுக்கலாம், இல்லைனா இங்கேருந்து எடுக்கலாம். சரிங்களா? நான் இங்கேருந்து எடுக்கிறேன். நான் இங்கேருந்து எடுக்கிறேன். சரிங்களா? இதுதான் கரெக்டு. அப்படியே எடுக்கலாம், நான் இப்படி எடுக்கிறேன். இது வந்து டைமரோட காயில். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா காயில் எனர்ஜைஸ் ஆகிடும், லேட்ச் ஆகிடும். உடனே வந்து டைமர் ஆக்டிவேட் ஆகிடும். டைமர் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார் கனெக்ஷனில் ரன் ஆகணும். சரிங்களா? இப்போது நான் இங்கே ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸ்டார். அதே மாதிரி டெல்டா. கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்லாக் போடணும். எப்படி போடலாம் நானே சொல்கிறேன். சரிங்களா? இது எப்படி போடலான்னா, இது ஆன் ஆகும்போது இது ஆஃபில் இருக்கணும், இது ஆஃபில் இருக்கும்போது இது ஆனில் இருக்கணும். சரிங்களா? அதுதான் இன்டர்லாக்கு. சரிங்களா? இப்போ இதில் டைமர் வரணும். முதல்ல இங்கே டைமர் வரணும். டைமர் வந்து இங்கே என்சியில் இருக்கணும். எதனாலன்னா அப்போ தான் இது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார் எனேபிள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா டெல்டாவில் மாறணும். சரிங்களா? அதனால் இங்கே NO போட்டுட்டேன். இது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம், நான் ரீப்ளே பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இந்த டெல்டா இதோட NC தான் இங்கே வரும். ஓகேங்களா? NC போட்டேன். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா டைமர் TNC பேர் வச்சுக்கிட்டேன். இது வந்து D1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இங்கே டைமர் இங்கே வரணும். இதுவும் ஒரு இன்டர்லாக் தான் டைமர். ஓகேங்களா? இது NOவில் வரணும். ஏன்னா இதுக்கு அடுத்து தான் இது ஆன் ஆகணும்.
சரிங்களா. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ டைமர் ஆக்டிவேட் ஆகிரும். டைமர் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உடனே ஸ்டார் கனெக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அப்படி தான் நம்ம வந்து சர்க்யூட்டே மேக் பண்ணுறோம். இப்போ வந்து டெல்டா இப்போ இதோட NO வந்து இங்கே வரும். சரிங்களா. இதோட NO இப்போ இது வந்து TNOன்னு பேர் வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா S1 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதுதாங்க கண்ட்ரோல் சர்க்யூட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. கண்ட்ரோல் சர்க்யூட் உங்களுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயத்த வந்து பண்ண முடியும். இதுக்கு மேலே வந்து சிம்பிளாக எதுவும் சொல்ல முடியாது. சரிங்களா. இந்த இன்டர்லாக் மட்டும்தான் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இன்டர்லாக்கில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன கேட்கலாம். இதோட ப்ராக்டிக்கல் வீடியோவும் நான் வந்து போடுறேன். இனிமேல் வந்து எலக்ட்ரிக்கலான ஒரு வீடியோ கூட நம்ம வந்து சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் விஷயத்தையும் வீடியோவாக எடுத்து போட போகிறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த ஒரு சர்க்யூட்டை வச்சு நம்ம நிறைய விஷயத்த வந்து பண்ண முடியும். இந்த ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா. மற்ற விஷயம்லாம் வந்து ஈஸி தான். இனிஷியல் ஸ்டேஜில் கண்டிப்பாக இதை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. புரியல அப்படின்னா கஷ்டம். சரிங்களா. இதுதாங்க ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு. பாருங்கள். சர்க்யூட் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து இதை வச்சே கூட நீங்கள் வந்து சர்க்யூட்டை பண்ணலாம். எக்யூப்மெண்ட் இல்லை, எக்யூப்மெண்ட் இருந்தால் யாராச்சும் சொல்லுங்கள், அனுப்பி வைங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். அந்த பொருள் மறுபடியும் உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுறேன். சரிங்களா. கான்டாக்டர் ரிலே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா. அனுப்பி வைங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சியும் காட்டுறேன். இதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா, ஒயர் தேவைப்படுது, கனெக்டிங் ஒயர்ஸு, அப்புறமா புஷ் பட்டன் 2 தேவைப்படுது, கான்டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. சரிங்களா. அதாவது மெயின் கான்டாக்டர் 1, ஸ்டார் டெல்டா 2 கான்டாக்டர், மொத்தம் 3 கான்டாக்டர் தேவைப்படுது. சரிங்களா. அதில் NONC எல்லாம் இருக்கும். ஒரு டைமர் தேவைப்படுது. சரிங்களா. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான விஷயம். ஒரு நல்ல சர்க்யூட் இது புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து நிறைய விஷயத்த பண்ண முடியும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர் நல்லபடியாக சொல்லி கொடுத்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். கால் பண்ணால் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். உங்களுக்கான டவுட்டை வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைங்க. அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான வீடியோவாகவும் ஒரு வீடியோ எடுத்து நான் இதே சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச்.